தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவரும் நடிகரும் திரைக்கதை மன்னன் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவருமான பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு தமிழ் திரை உலகையே பெரும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. அவருடைய மறைவு செய்தியை இன்னுமே பல ரசிகர்களால ஏத்துக்கவே முடியல. அவருடைய பழைய படங்கள், மேடை பேச்சுக்கள், பேட்டிகள், குடும்ப வீடியோக்கள் இது எல்லாமே இப்போ இணையதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிக்கிட்டு வருது. அந்த வகையில சில மாதங்களுக்கு முன்னாடி அவரோட மனைவியும் நடிகையுமான பூர்ணிமா பகிர்ந்த ஒரு அழகான சம்பவம் இன்னைக்கு ரசிகர்களை கண்கலங்க வச்சிருக்கு. அப்படி என்ன அந்த சம்பவம், ஏன் அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகுது, அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். நம்மள பலருக்குமே பாக்யராஜ் அப்படின்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அவருடைய திரைப்படங்கள் தான். சாதாரண குடும்ப கதைகளை ரொம்பவே இயல்பாகவும் நகைச்சுவையுடனும் உணர்ச்சியுடனும் சொல்லக்கூடிய திறமை அவருக்கு இருக்கு. திரைக்கதை எழுதுறதுல அவர் ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு கூட பலருமே சொல்லுவாங்க. அதனாலதான் அவருக்கு திரைக்கதை மன்னன் அப்படின்ற பெயர் கிடைச்சது. ஆனா சினிமாவில் மட்டுமே இல்ல, நிஜ வாழ்க்கையிலையும் உறவுகளை ரொம்பவே மதிச்சு வாழ்ந்தவர் என்பதற்கும் பல சம்பவங்கள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் இப்போ அனைவரையுமே நெகிழ வச்சிருக்கு. சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில நடிகை பூர்ணிமா தன்னோட பிறந்தநாள் குறித்து ரொம்பவே அழகான ஒரு நினைவை பகிர்ந்திருந்தாங்க. அவர் சொன்ன விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல மறுபடியுமே வைரலாகிட்டு வருது. பூர்ணிமா அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய பிறந்த நாளை இந்த முறை என்னோட கணவர் மறக்க முடியாத நாளா மாத்தினாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா நடந்ததை அவர் ரொம்பவே சுவாரஸ்யமா விவரிச்சு சொன்னாங்க. பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவர்கள் கார்ல அழைச்சிட்டு போயிருக்காங்க பூர்ணிமாவை. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. பூர்ணிமாவோட கண்களை ஒரு துணியால கட்டிட்டாங்களாம். அதனால அவருக்கு எதுவுமே தெரியல. அப்போ இரவு 12 மணி ஆச்சாம். பூர்ணிமா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இந்த நேரத்துல எந்த கோவில் திறந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாக்யராஜ் அவர்கள் வழக்கமான நகைச்சுவை பாணியில வாயை மூடிட்டு சும்மாவா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கார் பயணம் தொடங்கிடுச்சான். கார் எந்த வழியில போகுது அப்படிங்கிறது பூர்ணிமா அவங்களுக்கு மனசுக்குள்ள கணக்கு போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. சில நேரம் கழிச்சு கார் நின்று இருக்கு. உடனே இது நகைக்கடையா இல்ல துணிக்கடையா அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாராம். ஆனா பாக்யராஜ் எதுக்குமே பதில் சொல்லவே இல்லையா. அவர் ரொம்பவே அமைதியாவே இருந்தாராம். கடைசியா பூர்ணிமா அவர்களுடைய கண்கட்ட அவிழ்த்திருக்காங்க. அப்போ அவர் பார்த்த காட்சி அவரையே ஆச்சரியத்தை ஆழ்த்தி இருந்துச்சான். என்னன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே அங்க நின்று பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல காத்து இருந்திருக்காங்க. அது ரொம்பவே மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அந்த தருணத்தை நினைவு கூர்ந்த பூர்ணிமா, என்னோட வாழ்க்கையில நான் கொண்டாடிய பிறந்த நாள்கள்ல இதுதான் ரொம்பவே ஸ்பெஷல். அந்த நாளை என்னோட வாழ்நாள் முழுவதுமே மறக்க முடியாது அப்படின்னு மகிழ்ச்சியோட சொல்லியிருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்த எல்லாருமே அப்போ சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வீடியோவை பார்க்குறப்போ பலருடைய கண்கள்லையுமே கண்ணீர் வருது. ஏன்னா அந்த பேட்டி வெளியான சில மாசங்கள்லயே பாக்யராஜ் அவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாரு. அதனால அந்த பிறந்தநாள் சர்ப்ரைஸ் இன்னைக்கு இன்னுமே அதிகமான உணர்ச்சியை ஏற்படுத்துது. இந்த வீடியோவை இப்போ சமூக வலைதளங்கள்ல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பகிர்ந்துட்டு போறாங்க. பலருமே மனைவியை இவ்வளவு மகிழ்ச்சியா வச்சிருந்த மனிதர் இவ்வளவு சீக்கிரமா பிரிஞ்சு போவார் அப்படின்னு யாருமே நினைக்கல அப்படின்னு வருத்தத்தோட பதிவிட்டுட்டு வராங்க. அதே நேரத்துல சிலர் உணர்ச்சி வசப்பட்டு ஒருவேளை பாக்யராஜ் அவர்களுக்கு தன்னோட இறப்பு குறித்து ஏதாவது உள்ளுணர்வு இருந்ததோ, அதனாலதான் மனைவியோட பிறந்த நாளை மறக்க முடியாத நினைவா மாத்திட்டாரோ அப்படின்னு கருத்து தெரிவிச்சுட்டு போறாங்க. ஆனா இந்த கருத்துக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. இது ரசிகர்களோட உணர்ச்சி பூர்வமான யூகமா மட்டுமே பார்க்கப்படுது. அதுக்கு மேல எந்த தகவலுமே இதுவரை இல்லை. மற்றொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்பவே நிகழ்ச்சியானது. பாக்யராஜ் அவர்கள் சினிமாவில மட்டும் காதல சொல்லல, தன்னோட நிஜ வாழ்க்கையிலையுமே அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டியிருக்கார் அப்படின்னு பலருமே பகிர்ந்துட்டு வராங்க. சிறிய விஷயத்த கூட பெரிய மகிழ்ச்சியா மாற்றக்கூடிய குணம் அவருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே ஒரு உதாரணம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள்ல குடும்ப பாசம், கணவன் மனைவி இவங்களுக்கு இடையான உறவு, காதல், நட்பு இது எல்லாத்தையுமே ரொம்பவே இயல்பா சொல்லப்பட்டிருக்கும். அது வெறும் கற்பனை கிடையாது. அவர் தன்னோட வாழ்க்கையிலேயுமே அந்த உறவுகளை அதே அன்போடு வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பிறந்தநாள் சம்பவம் மறுபடியுமே நினைவூட்டுது. அதே மாதிரி ஒரு நல்ல மனிதர் மறைந்தாலும் அவருடன் வாழ்ந்தவர்களின் நினைவுகள் என்னைக்குமே வாழும். இன்னைக்கு பூர்ணிமா அவர்கள் பகிர்ந்த இந்த ஒரு சிறிய நினைவு பாக்யராஜ் என்ற மனிதரை இன்னுமே அழகா
ரசிகர்களுக்கு நினைவூட்டுது. அதனால்தான் அவருடைய மறைவுக்கு பிறகும் இந்த வீடியோ ஆயிரக்கணக்கான மக்களோட மனசை நிகழ வச்சுட்டு வருது. பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துட்டு வருது. இப்போ அவருடைய இறப்புக்கு அப்புறமா நிறைய வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா அவருடைய ரசிகர்களால பகிரப்பட்டுட்டு வருது. அவங்க குடும்பத்தோட கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறமா முன்னாடி கொடுத்த பேட்டிகள், அவங்க வந்து முன்னாடி சில விஷயங்கள் ஃபன்னா சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வைரலா பரவிக்கிட்டு வருது. ஏன்னா பாக்யராஜ் அவர்கள் வந்து நிறைய பேருக்கு ஒரு பிடிச்சமான மனுஷராக தான் இருந்தார். ஏன்னா எப்படி ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படி வெளிப்படையா ஒரு எந்த ஒரு சண்டை காட்சிகளும் சச்சரவுமே இல்லாம வெளிப்படையா காட்டுவாரோ, ஸோ அதே மாதிரிதான் தன்னோட நிஜ வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு அன்போட இருப்பாரு, எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு உன்னதமான மனிதர் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் கூட பழகக்கூடிய நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து யாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஈகோ பார்க்க மாட்டாரு, ரொம்ப நல்ல மனுஷர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து பாக்யராஜ் அவர்களோட பெரிய விஷயம் என்னன்னா, எப்போதுமே வந்து தன்னோட ரசிகர்கள் தான் தனக்கு பலமே, அவங்க இல்லட்டா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது, நான் அவங்களுக்கு வந்து என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்த நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வந்து அவர் சினிமாவில் கடந்த ஒரு நிகழ்ச்சி, கொண்டாட்ட நிகழ்ச்சி வந்து நடந்திருந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில கூட அவர் சொன்ன வார்த்தை இதுதான், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு என்னோட ரசிகர்கள் மட்டும்தான், அவங்களுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பேசியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவும் இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அவருடைய மனைவி பூர்ணிமா அவர்களுமே அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் அது வந்து அவ்வளோ ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதை வந்து ஒரு நிகழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்த்து அதை வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமூக வலைதளங்களில் பாக்யராஜ் அவர்கள் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் தான் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் அவர்களை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.